ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான தக்காளி தொக்கு ஒன்று பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணினீங்கன்னா நிச்சயம் வாரத்தில் 2 தடவையாவது செய்வீங்க. ஈஸியாக செய்யலாம், வதக்க வேண்டிய வேலை இல்லை. டக்குன்னு செய்கிறதுக்கு எப்படின்னு நான் சொல்லித்தரேன் வாங்க. குக்கரில் 6 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்னதாக தான் கட் பண்ணணும்ல, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குக் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அடுத்தது 8 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க, காய் எடுக்கக்கூடாது. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 60 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா வெங்காயம் தக்காளியில் நிறைய தண்ணி சேரும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 4 விசில் வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு வெங்காயமும் தக்காளியும். இப்போ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை மத்து இருந்தாலும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாக மசிஞ்சிருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசிக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு மசிஞ்சிரும். வெங்காயம் தக்காளி வதக்கி எப்படி தக்காளி தொக்கு பண்ணுறோமோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்பி செய்யலாம், சூப்பராக இருக்கும். இது மசிச்சதுக்கப்புறம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது பேனை ஹீட் பண்ணி அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 6 பூண்டு பல் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய சைஸ் பூண்டு பல், அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஆனால் பூண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போடும்போதே நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா மசாலா கரிஞ்சிடும். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பதம் போதும் அப்படின்னா இதோடய விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவைன்னா தண்ணி கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்றலை, எனக்கு இதுவே போதும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ இதை நல்லா மறுபடியும் கலந்து விடுங்க. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சாதம் வடித்து அந்த சுடு சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணி லஞ்சுக்கு கூட கொடுத்து அனுப்பலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். உண்மையாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த டிஷ்ஷை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதில் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். மல்லித்தழையை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.